வெல்கம் டு ஆலன் டெக்னாலஜிஸ். சேல்ஸ் அப்டோட பார்ட் 2 வீடியோவை இப்போ பார்க்கலாம். இதுக்குள்ளே வேலிடேட் எதுக்கு பண்ணுறோன்னா, இன்வென்ட்ரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிறதுக்காக வேலிடேட் பண்ணுவோம். இப்போ நம்ம எடுக்கிற ப்ராடக்டை இன்வென்ட்ரியிலேருந்து மைனஸ் பண்ணி விடும் வேலிடேட் கொடுக்கல. இப்போ வேலிடேட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், க்ரியேட் பில் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். பேமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவோம். சென்ட் அண்ட் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை சென்ட் இமெயிலையும் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ளோ. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ கொட்டேஷன் போயாச்சு. நியூ கொடுத்து கொட்டேஷன் போயிட்டு நியூ கொட்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் நேம் கொடுக்கணும். கஸ்டமர் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் டைப் பண்ணாலே போதும், அவரோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது டேட்டு, எந்த டேட்டுக்கு போட போகிறோம்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும். மந்த்லி ரெக்கரிங் பிளான் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். அது நான் மந்த்லி கொடுக்குற மாதிரி இது கஸ்டமருக்கு. டேய் கோபால், ரெக்கார்டிங் போயின்னு இருக்கடா. அடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டு, இமீடியட் பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். 15 days 20 days அந்த மாதிரி கழிச்சு கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆட் ப்ராடக்ட் லைன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணாங்கன்னா நான் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு இது கொடுத்துருக்கேன். இப்போ சாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துட்டு ப்ரைஸை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட் ப்ரைஸ் அங்கே என்ன கொடுத்தீங்களோ சேல்ஸ் ப்ரைஸு அது இங்கே காட்டும். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ப்ராடக்ட்டு டிஷர்ட், பிளாக் டிஷர்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். அதோட கேட்டகரி இருக்குது. இது கேட்டகரி இருக்கிறதுனால ஸ்மாலாக மீடியமாக அப்படி கேட்குது. இதில் ஒரு ஸ்மால்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஸ்மாலில் குவான்டிட்டி சொல்லிட்டு ஆட் ஆகிடும். அதோட ப்ரைஸ் 25. இப்போ இதில் 15% டேக்ஸ் இருக்கிறதுனால டேக்ஸோடு சேர்த்து டோட்டல் அமௌண்ட் கீழே வந்துடுச்சு. டேக்ஸ் இல்லாமல் 37 rupees, டேக்ஸோடு சேர்த்து 5.55, அது சேர்த்து 42.55 பைசே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்து டிஸ்கவுண்ட் எப்படி போடுறதுன்னு போகணும். டிஸ்கவுண்ட்டில் 3 type ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆன் ஆல் ஆர்டர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. குளோபல் டிஸ்கவுண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்குது. இப்போ ஆன் ஆல் ஆர்டர் லைன் அப்படின்றதுல 2% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ இது கொடுப்பில் என்ன நடக்கும்னா, ஒரு லைன்லேயும் இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 2% டிஸ்கவுண்ட் ஆட் ஆகி வரும். உங்களுக்கு லோட் ஆகுது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் பை என்ற ப்ராடக்ட்டுக்கு 2% டிஸ்கவுண்ட் போக 11.76 வந்திருக்கு. 12 rupees ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் போக அவ்வளோ வந்திருக்கு. 25ல் 12% டிஸ்கவுண்ட் போக 24.50 பைசே வந்திருக்கு. இது ஆன் ஆன்லைன் கொடுக்குள்ளே வரும், ஆன் ஆர்டர் லைன் கொடுக்கும். அடுத்தது குளோபல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, குளோபலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பெர்சன்டேஜ், டோட்டல் பில்லுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ 2% கொடுக்கல. இப்போ டோட்டலாக வருதில்ல 36.26 அமௌண்ட், அதுக்கு 2% கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். 0.74 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது குளோபலாக டிஸ்கவுண்ட். இப்போ அடுத்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் போடுறது. இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியல, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன், அமௌண்ட் வைஸாக டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம்.
இப்போ அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் போடுறது. அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் வரும். இதுங்களா, இது வந்து அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் -5 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட்டில் 5 மைனஸ் ஆகி வந்துடுச்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இதுதான் டிஸ்கவுண்ட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இப்போ போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இந்த சேவ் கொடுத்த சேல் ஆர்டரை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும். அடுத்தது இப்போ கொட்டேஷன் என்ற டிராஃப்டில் இருக்குது. கொட்டேஷன் என்ற ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது நம்ம கொட்டேஷன்ஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ் இமீடியட் பேமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது செலக்ட் ஆகிறது. இப்போ இமீடியட் பேமெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா 15, 21 டேஸ் இல்லை டேஸ் எத்தனை டேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் பை இமெயில் கொடுக்கல கொட்டேஷன்லேருந்து சென்ட் கொட்டேஷன் என்ற ஸ்டேஜுக்கு போகும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, கொட்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ப்ரைஸ், இந்த ப்ராடக்ட், இந்த குவான்டிட்டி இதுதான் நீங்கள் கேட்ட அளவா, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ணி பில் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து நான் டாக்குமெண்ட் வந்து இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணாதனால இந்தமாதிரி கேட்குது. இதில் வந்து எந்த டைப் ஆஃப் லே அவுட் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணக்குள்ள வைக்கும். லே அவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி தான் உங்கள் இன்வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜென்ரேட் பண்ணி காட்டுது. அடுத்தது கண்டினியூ கொடுக்கக்குள்ள கஸ்டமருக்கு இப்போ சேல்ஸ் ஆர்டர் வந்து சென்ட் ஆகும். இந்த டைப்பில் தான் இருக்கும் அவருக்கு சென்ட் ஆகிற சேல் ஆர்டர். லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் தான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் சென்ட் பண்ணுற டெம்ப்ளேட். இப்போ இந்த டெம்ப்ளேட் பிடிக்கல, உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே டைப் பண்ணி நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சென்ட் கொடுக்கலாம். டெம்ப்ளேட் அதோட PDF கொட்டேஷனோடு சேர்த்து அந்த மெயில் ஐடி, கஸ்டமர் மெயில் ஐடி கொடுத்தீங்களா, murugan123@gmail.com, அந்த மெயில் ஐடிக்கு இப்போ சென்ட். இந்த வீடியோவோட கண்டினியூஷனை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.